Welcome students, plus 2 zoology and biozoology, 7th chapter. We are going to pleasurely enjoy zoology. Okay, 7.1.3 fungal diseases, page number 118. Fungi were recognized as a causative agent of human diseases. Virus, bacteria, புரோட்டோசோன் போல் ஃபங்கைங்கிறது ஒரு காசிட்டிவ் ஏஜென்ட், ஹியூமன் டிசீஸ், மனித நோயை தோற்றுவிக்கக்கூடியது. மச் ஏர்லியர் தென் பாக்டீரியா, பாக்டீரியாவோட இந்த ஃபங்கல் வந்தது. டெர்மட்டோ மைக்கோசிஸ், அது ஒரு கியூட்டேனியஸ் இன்ஃபெக்ஷன் காஸ்டு பை ஃபங்கை பிலாங்கிங் டு த ஜெனிரா. இந்த எந்த ஜெனிராவோட பிலாங் ஆகிருக்கு அப்படின்னா ட்ரைகோஃபைட்டான் ஒன்று, மைக்ரோஸ்போரம் ஒன்று, தேர்டு ஒன்று எபிடெர்மோஃபைட்டான். ஓகே, ஃபங்கை என்னது ஏர்லியர் தென் பாக்டீரியா. டெர்மட்டோமைக்கோசிஸ் இஸ் எ கியூட்டேனியஸ் இன்ஃபெக்ஷன் caused by fungi. Okay, second para. Ringworm is one of the most common fungal diseases in human. ringwormனா தமிழ் எழுதிங்க படர்தாமரை. அந்த டயக்ராம் அப்படியே பாருங்கள், ஃபேஸில் தெரியுதுங்களா? அப்படியே பேட்ச் பேட்சா. அது எப்படி இருக்கும்? ட்ரை ஸ்கேல், உலர்ந்த செதில் போட ஸ்கின். நெயில்ஸ் அண்டு ஸ்கேல்ப் அப்படின்னா நகங்கள்லேயும் அந்த இதில் அந்த செதில் போல் இருக்கும். அடுத்தது இந்த சிம்டம் பாருங்கள், ஹீட் அண்டு மாய்ச்சர் ஹெல்ப்பு. மிதமான வெப்பமும் ஈரமான இடங்களில் இந்த ஃபங்கை க்ரோ ஆகும். த்ரை ஆஃப் த ஸ்கின், தோல் மேல் பகுதியில் படர்ந்து இருக்கும். அண்ட் தோஸ் த கிரெயின்னா அப்டமனல் பார்ட் இருக்கும், தை பார்ட் இருக்கும், இடையில் இருக்க தொடைப்பகுதின்னு சொல்கிறோம்ல, GROIN அண்டர்லைன் பண்ணிங்க. பிட்வீன் த டோஸ், நகங்களுக்கு அந்த விரல்களுக்கு இடையிலையும் இந்த புண்ணு இருக்கும். படர்தாமரை போட நமக்கே தெரியும், க்ளீன் பண்ணாத அந்த ட்ரெஸ்லாம் போடும்பொழுதோ அல்லது இந்த ஃப்ரீயில் ரொம்ப நாள் இந்த கையெல்லாம் வாஷ் பண்ணா இருந்தால் அது போல் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ringworm's feet is known as a athlete's food. ringworm feet is a athlete foodன்னு சொல்கிறோம். அதுக்கு caused by Taenia pedis. Ringworms are generally acquired from soil or by using clothes. ஆக இது மண்ணிலையும் யூஸ் பண்ணக்கூடிய ட்ரெஸ்ஸுலேயும், டவல்ஸ் அண்ட் ஹோம், ஒருத்தவங்க யூஸ் பண்ணக்கூடிய இதை நாம் யூஸ் பண்ணக்கூடியது. இன்ஃபெக்டட் பர்சன்லேருந்து நமக்கு ஈஸியாக ஆட்டோமேட்டிக்காக இந்த டவல்ஸு, க்ளோத்தஸு, ஹோம் மூலயமா பரவும். இதுதான் சிம்டம்ஸோடைய ringworm. இதில் மெயின் பாயிண்ட்டு டெர்மட்டோ மைக்கோசிஸ், 3 ஜெனிரா. நெக்ஸ்ட்டு ஹியூமனில் இன்ஃபெக்ஷன் ஆகக்கூடியது. சிம்டம் வந்து நெயில்ஸு, ஸ்கேல்ப்ஸு, லெஷன்ஸ், ட்ரை ஸ்கேலாக இருக்கும். ஆத்லெட்ஸ் ஃபுட், அதுக்கு பேர் டீனியா பிடிஸ். நெக்ஸ்ட்டு ஹெல்மந்திஸ் டிசீஸ். கீழே ஆத்லெட்டிஸ் டிசீஸினுடைய டயக்ராம் பாருங்கள். அதனுடைய கால் பகுதி அடிப்பகுதியில் டாட்டாக இருக்குது பாருங்கள், ஆணிக்கால் போல் இருக்குங்களா? அது ஆத்லெட்ஸ் ஃபுட் அப்படின்னு சொல்லும்பொழுது சேற்றுப்புண்ணினுடைய அறிகுறிகள், சிம்டம்ஸ் ஆஃப் ஆத்லெட்ஸ் ஃபுட்டு. ஓகே, நெக்ஸ்ட்டு 7.1.4 ஹெல்மந்திஸ் டிசீஸ். ஹெல்மந்திஸ் ஆர் மோஸ்ட்லி எண்டோபாரசைட் இன் த கெட். இது எண்டோபாரசைட் அப்படின்னு சொன்னால் மனிதனில் உடல் உள்பகுதியில் இருக்கிறது. எண்டோன்னா இன்னர்னு நோட் பண்ணிங்க. பேரசைட் அப்படின்னா டிபெண்ட் ஆன் அனதர் லிவ், இன்னொரு உடலில் தங்கியும் உயிர் வாழக்கூடியது. உடலுக்குள்ளே இருந்தால் எண்டோபாரசைட்டு. எக்ஸாம்பிள் வாம்ஸு, பிளட் ஃப்ளூக்கு, ரத்தப்புழு. எக்டோபாரசைட் அப்படின்னா நோட் பண்ணிங்க, ECTO. எக்டோன்னா அவுட்டர். அப்போ பெட்பக்கு, லவ்ஸ், இதெல்லாம் பேனு, மூட்டைப்பூச்சி, இதெல்லாம் வெளியிருக்கக்கூடிய வெளிப்புற ஒட்டுண்ணிகள். காசு த டிசீஸ் கால்டு ஹெல்மந்திஸ். இப்போ ஹெல்மந்திஸ்னால் 2 மார்க் நோட் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு த 2 மேஜர் ப்ரிவலண்ட். வாட் ஆர் த 2 மேஜர் 2 மார்க்ஸ்? ஒன் இஸ் ஆஸ்காரிசிஸ் அண்டு ஃப்ளரிசிஸ். ஆஸ்காரிஸுங்கிறது ஒரு மோனோஜெனிட்டிக் பேரசைட்டு. மோனோஜெனிக்னா ஒரு வாழ்வி. சிங்கிள் செக்ஷுவல் டைமார்விசம். செக்ஷுவல்னால் மேல் ஃபீமேல் செப்பரேட்டாக இருக்கிறது செக்ஷுவல் டைமார்விசம். ஆஸ்காரிஸ் இஸ் த டிசீஸ் காஸ்டு த இன்டெஸ்டைனல் எண்டோபாரசைட். இன்டெஸ்டைனல் அப்படின்னா குடலில் இருக்கக்கூடியது. ரவுண்ட் வார்ம். இட் டிரான்ஸ்மிட்டட் த்ரூ த இன்ஜெக்ஷன் எம்ப்ரியானிக் எக்ஸு. அந்த எக்ஸு மூலயமா, அதாவது அந்த ஆஸ்காரிஸோட எக் இருக்குல்ல, அது வாட்டர் ஃபுட்டு மூலயமா ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும் நமக்கு. நெக்ஸ்ட்டு பாயிண்ட்டு சில்ட்ரன் பிளேயிங். குழந்தைகள் விளையாடும் போதோ கண்டாமினேட்டட் சாயில், மண்ணில் அப்படி அது விளையாடும் போதோ அது தன்னுடைய கையின் வழியாக வாய்க்கு போய் குடலுக்கு போயிடும். எக்ஸ் ஃப்ரம் ஹேண்ட் டு மவுத். சரி, வாட் ஆர் த சிம்டம் இந்த டிசீஸுக்கு ஹெல்மந்திஸ் அப்படின்னு பார்த்தா அப்டமினல் பெயின், அடிவயிறு வலி, வாமிட்டிங், வாந்தி எடுத்தல், ஹெட்டேக்கு, தலைவலி, தலைச்சுற்றல், அனீமிக்கு, ரத்த சோகை. ரத்த சோகைன்னா என்ன?
100 ml பிளட்டில் பிலோ 8 மில்லிகிராம் குறைவாக இருந்தால் ஆர்பிசி எரித்ரோசைட், தட் இஸ் அனிமிக். இரிட்டபிலிட்டி அப்படின்னா எரிச்சல் ஊட்டுகின்ற, டயேரியா அப்படின்னா வயிற்றுப்போக்கு. ஏ ஹெவி இன்ஃபெக்ஷன் மெயின் காஸ் நியூட்ரிஷனல் டிஃபிஷியன்சி, சிவியர் அப்டமினல் பெயின். இந்த உணவு பற்றாக்குறையால், அது உணவுங்கிறது இங்கே நியூட்ரிஷன்னா நுண்ணூட்ட சத்து பற்றாக்குறையால் வரக்கூடியது. என்னது வெரி சொல்லலாம், ஸ்கர்வி சொல்லலாம் இல்லைங்களா. இதெல்லாம் வந்து நியூட்ரிஷன் டிஃபிஷியன்சி டிசீஸ். அப்டமினல் பெயின் அண்ட் காஸ் ஸ்டண்டட் க்ரோத். இதனால் அந்த குழந்தைங்களுக்கு எப்படின்னா வளர்ச்சி குண்டிக்க ஆரம்பிடும். ஒரு 14 வயசு பையனா 4 வயசு 6 வயசு இருக்கிற போல் 8 வயசு இருக்கிற போல் அந்த வளர்ச்சி ஏஜ் இருக்கும். பட்டு ஏஜுக்கு ஏற்ற ரிலேட்டட் ப்ரொபோஷனல் க்ரோத்து இருக்காதுங்க. ஓகே, பிகாஸ் ஆஃப் லேக் ஆஃப் பேலன்ஸ் டயட், சரிவிகித உணவு அந்த குழந்தை எடுத்துக்கல. நெக்ஸ்ட்டு பாருங்கள், இட் மே காசஸ் என்ட்ரிட்டிஸ். என்ட்ரிட்டிஸ்னால் அண்டர்லைன் பண்ணிங்க, வெரி இம்பார்ட்டன்ட். குடல் அழற்சி நோய். ஹெப்பாட்டிட்ஸ்னால் கல்லீரல் அழற்சி நோய். பிரான்சிட்டிஸ்னால் லங்ஸ் ரிலேட்டட் நுரையீரல் நோய். இப்போ 3 விதமானது அது பாதிக்குது. நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஃப்ளரிசிஸ். இப்போ பார்த்தது ஹெல்மந்திஸ் வார்ம்ஸு, அது வந்து எண்டோபாரசைட் பார்த்தோம், சிம்டம்ஸ் பார்த்தோம். ஃப்ளரிஸ்னால் யானைக்கால் போல் இருப்பதனால் அந்த புழு, அந்த டிசீஸுக்கு யானைக்கால் நோயின்னு பேர். சரி, இது எதனால் காசு சொல்லுது? அங்கே பார்த்தோம் ஹெல்மந்திஸில் ஆஸ்காரிஸ் லம்பரிகாய்ட்ஸ். இவர் ஊச்சேரியா பேன்கிரிப்டி, டபிள்யூ கேபிட்டல் லெட்டரு, பேன்கிரிப்டி ஸ்மால் லெட்டர் பி. ஃப்ளேரியல் வார்ம் இட் இஸ் ஃபவுண்ட் இன் த லிம் வெசல் லிம் நோடு. இது நிணநீர் குழாயிலையும் நிணநீர் முடிச்சிலையும் இருக்குது. ஊச்சேரியா பேன்கிரிப்டி செக்ஷுவலி டைமார்பிக். செக்ஷுவலி டைமார்பிக்னா மேல் ஃபீமேல் டிஃப்ரெண்ட் ஆகுது. விவிபேரஸ்னால் குட்டி போட்டு குட்டி இடுறதுக்கு தான் விவிபேரஸ். அண்ட் டைஜீனிக்னா இருவாழ்வி. எது இதில் இருவாழ்வி? 2 ஹோஸ்ட். ஒன்று வந்து மேனில் இருக்கும், இன்னொன்று வந்து ஃபீமேலில் இருக்கும். ஃபீமேல் கியூலஸ் மஸ்கிட்டோவில் இருக்கும். த ஃபீமேல் ஃப்ளேரியல் வார்ம் கிவ்ஸ் ரைஸ் த ஜோனைல். ஜோனைன்னா இளம் உயிரில் இருக்கும். மைக்ரோஃப்ளேரியா லார்வா. மைக்ரோஃப்ளேரியா லார்வா அப்படின்னா இந்த ஃப்ளேரியல் வார்ம்ஸ் வந்து அந்த லிம் கிளான்ஸில் இருந்து டெவலப் ஆகும். லிம் கிளான்ஸ் ஜோனைல் டெவலப் இன்டு அடல்ட். நெக்ஸ்ட் பாயிண்ட் பாருங்கள், தி அக்குமுலேஷன் ஆஃப் வார்ம்ஸ் பிளாக் த லிம்பாட்டிக் சிஸ்டம். இந்த வார்ம்ஸ் வந்து லிம்பாட்டிக் சிஸ்டத்தில் வளர்ந்துச்சு அப்படின்னா பிளாக் ஆகிடும். என்ன பிளாக் ஆகிடணும் அப்படின்னா இன்ஃப்ளமேஷன் ஆஃப் த லிம் நோட்ஸ். லிம் நோட்ஸு அலர்ச்சி ஆகிடும், என்னுடைய இம்யூனிட்டி பவர் இல்லாமல் போயிடும். இன் சம் கேசஸ் அப்ஸ்ட்ரக்ஷன். அந்த டயக்ராம் பாருங்கள் கீழே, ஊச்சேரியா பேன்கிரிப்டி பார்த்தீங்க, கொரோனிக் இன்ஃப்ளமேஷன். கொரோனிக்னா நீண்ட நாளைக்கு அந்த இன்ஃப்ளமேஷன்னா ரெட்னஸ்ஸு, பெயின்ஃபுல், சொல்லிங் போல் இருக்குல்ல, அவர் தான் இன்ஃப்ளமேஷன். லோயர் லிம்ஸ், கீழ்கால். அப்படி இருக்கும்பொழுது அப்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் லிம் வெசல்ஸ், எலிஃபண்டிஸ் யானைக்கால் நோய் ஏற்படும். ஃப்ளரிசிஸ், லிம்ஸு, ஸ்கோர்டம். லிம்ஸ்னால் விரல், ஸ்கோர்டம் அப்படின்னா டெஸ்டிஸை கவர் பண்ணக்கூடிய விதையுறைப்பை, மெமரி கிளாண்ட் அப்படின்னா அந்த இங்கெல்லாம் கூட அதனுடைய சிம்டம்ஸ் தெரியும் யானைக்கால் நோய். அடுத்தது 7.2ல் வாங்க, மெயின்டைன்ஸ் பர்சனல் அண்ட் பப்ளிக் ஹைஜீன். பர்சனல் என்றால் தன் சுத்தம், பப்ளிக் என்றால் பொது இடம். ஹைஜீனிக் இஸ் செட் ஆஃப் ப்ராக்டிசஸ் பர்ஃபார்ம்டு கன்சர்வ் ஃபுட் ஹெல்த். ஆரோக்கியமாக இருக்கணும். ஹூன்னா வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன். கண்டிஷன் ப்ராக்டிஸ் ஹெல்த் மெயின்டைன் ஹெல்த் ப்ரிவெண்ட் த ஸ்ப்ரெட் டிசீசஸ். ஸோ இந்த நோய் பரவாமல் நம்ம வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனில் இதை அவங்க சொல்கிற ப்ராக்டிஸை ஃபாலோ பண்ணுறோம். அப்போ பர்சனல் ஹைஜீனா என்ன அர்த்தம்? அவர் பாடி க்ளீன், நம்ம உடலை சுத்தமாக எப்படி வச்சுக்கிறது? பாத்திங், குளிப்பதனாலோ, வாஷிங் ஹேண்ட்ஸ், கைகளை சுத்தம் பண்ணுவதனாலோ, ட்ரிமிங் ஃபிங்கர் நெயில்ஸு, வியரிங் க்ளோன் கிளாத்தஸு. இதனால தான் இந்த COVID-19 கூட நமக்கு இந்த பேஸ்லாம் வந்து அன்றைக்கே நமக்கு சொல்லியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ இன்க்ளூட்ஸ் அட்டென்ஷன் ஹீப்பிங் சர்ஃபேஸ். நம்முடைய இடத்த க்ளீனாக இருக்கிறது கவனிக்கணும். இன் சம் ஒர்க் பிளேசஸ் ஆல்சோ, வேலை பார்க்கக்கூடிய ஒர்க் ஸ்பாட்டு, ஸ்கூலு, காலேஜஸ், ஆஃபீஸ், வாட் எவர், இன்க்ளூடிங் டாய்லெட்ஸு, பாத்ரூம் ஃபெசிலிட்டிஸு க்ளீன் அண்டு பேத்தோஜினி ஃப்ரீ. டாய்லெட்டு, பாத்ரூம்லாம் க்ளீனாக இருக்கிறது நம்ம பேத்தோஜின் அப்படின்னு அண்டர்லைன் பண்ணிங்க. டிசீஸ் காஸ் ஆர்கனிசம், நோய் கிருமி இல்லாமல், பேத்தோஜன் ஃப்ரீ. செகண்ட் பேரா பாருங்கள் 7.2ல், அவர் பப்ளிக் பிளேசஸ் டீம் வித் இன்ஃபெக்ஷன். அந்த பொது இடங்களில் கண்டாமினேஷன் அண்டு ஜேம்ஸு, தொற்று நோய் இல்லாமல் கிருமிகள், ஜேம்ஸ்னால் கிருமிகள். இட் சீம்ஸ் எவ்ரி சர்ஃபேஸ் வி டச் அண்ட் ஏர், ப்ரீத்து, பொல்யூட்டன்ட், மைக்ரோ. பொல்யூட்டன்ட் அண்டர்லைன் பண்ணுங்கள். பொல்யூட்டன்ட்னா பொல்யூஷன்னா அன்டிசைரபிள் சப்ஸ்டன்ஸ், ஏரோ, வாட்டரோ, லேண்டோ, வாட் எவர். பொல்யூட்டன்ட்னா அந்த அன்டிசைரபிள், ஃபார் எக்ஸாம்பிள் கார்பன் டை ஆக்சைடு பொல்யூட்டன், SO2 சல்ஃபர் டை ஆக்சைடு பொல்யூட்டன். ஓகேங்களா? இப்போ பொல்யூஷனுக்கும் பொல்யூட்டன்ட்டுக்கும் வி கேன் கிளியர் சப்ஜெக்ட். ஓகே. அண்டு மைக்ரோப்ஸ், கிருமிகள். இட்ஸ் நாட் ஜஸ்ட் த பப்ளிக் பிளேசஸ் தட் த அன்க்ளீன். பொது இடங்களில் தூய்மை இல்லாமல் இருப்பதனால அமேஸ் த நம்பர் ஆஃப் பீப்புள் டு நாட் வாஷ் தேர் ஹேண்ட்ஸ் பிஃபோர் டேக்கிங் ஃபுட்டு. ஆச்சரியமூட்ட வகையில் பார்த்தாலே வாஷ் பண்ணாத ஃபுட்டு சாப்பிட்றாங்க.
அப்புறம் முகத்தை மூடணும். முகத்தை மூடினா தான் நம்ம என்ன ஸ்னீஸ் வித்தவுட் கவரிங் தேர் ஃபீசஸ்னால் மலங்கள்னு அர்த்தம். அதுலேருந்து வரக்கூடிய அந்த ஃப்ளைஸ் மூலயமா நமக்கு யார் மூலயமா இன்ஃபெக்ஷன் ஆகிடும். அப்போ என்ன இன்ஃபெக்ஷன் ஆகும்? டைஃபாய்டு பாக்டீரியாவில் வருது இல்லையா, அமிபைசிஸ் அண்ட் ஆஸ்காரிஸ், இதெல்லாம் கண்டாமினேட் ஃபுட் வாட்டர்லார் வருது. லாஸ்ட்டு பாருங்கள், அட்வான்ஸ்மெண்ட் இன் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. இன்றைக்கி நவீன காலங்களில் அறிவியல் தொழில்நுட்ப வளர்ச்சியோட முன்னேற்றமான நடவடிக்கை எடுத்துகிட்டு இருக்காங்க ஹெல்த் இன்ஸ்பெக்டர், சயின்டிஸ்ட்டு, நம்முடைய ஹெல்த் டீம். ஓகே, கண்ட்ரோலிங் மெஷர்ஸ் ஃபார் மெனி இன்ஃபெக்ஷன், நான் இன்ஃபெக்ஷன். அது என்ன மெனி இன்ஃபெக்ஷன் அப்படின்னா இது போல் வைரஸு ஃபங்கலால் வரக்கூடியது. நான் இன்ஃபெக்ஷன் அப்படின்னா HIV, இது போல் போலியோ, இதெல்லாம் நான் இன்ஃபெக்ஷனில் வரக்கூடியது. நியூட்ரிஷன் டிஃபிஷியன்சினா ஸ்கர்வி, பெரிபெரி, இதெல்லாம் நியூட்ரிஷனல், லேக் ஆஃப் நியூட்ரிஷனல். ஓகேங்களா? இப்போ எதெல்லாம் என்னென்ன டிசீஸ்னு எக்ஸ்போஸ் பண்ணிட்டாரு. இம்யூனைசேஷன், அதனால் இது வராமல் இருக்குன்னா வேக்சின்னா தடுப்பு மருந்து. ஃபார் எக்ஸாம்பிள் போலியோ, இளம்பிள்ளை 5 வயசு குழந்தைக்கு போடுறது தான் போலியோ, சொட்டு மருந்து ட்ராப் போடுவாங்க. நோய் தடுப்பாற்றல், நோய் வராதுக்கு முன்னாடி, தட் இஸ் ஏ இம்யூனைசேஷன் ப்ரோக்ராம். ஓகேங்களா? எராடிகேட் ஸ்மால் பாக்ஸ் இன் இந்தியா. ஸ்மால் பாக்ஸ்னால் நோட் பண்ணிங்க, பெரியம்மை. சிக்கன் பாக்ஸ்னால் தான் சின்னம்மை. மோர் ஓவர் லார்ஜ் நம்பர் ஆஃப் இன்ஃபெக்ஷன் டிசீசஸ், போலியோ, டிப்தீரியா, நிமோனியா, டெட்டானஸ். இப்போ போலியோன்னா இளம்பிள்ளை வாதம், டிப்தீரியா தொண்டை அடைப்பான், நிமோனியன்னா காய்ச்சல். have been controlled use of vaccine. இதை எல்லா டிசீஸிலும் ரொம்ப சீரியஸ், ஹார்ம்ஃபுல், அதை வேக்சின் மூலயமா கண்ட்ரோல் பண்ணுறாங்க. கிரியேட்டிங் அவேர்னஸ் அமங் த பீப்புள். இதை பற்றி, நோய்களை பற்றி பீப்புள்கிட்ட விழிப்புணர்வு பண்ணுறாங்க. ஓகே, நம்ம ஃபங்கல் 7.13 பார்த்தோம், 7.1.4 ஹெல்மந்திஸ் பார்த்தோம், அண்டு மெயின்டெனன்ஸ் 7.2 பார்த்தோம். ஸோ வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக், யூஸ்ஃபுல் இன் அவர் டே டு டே லைஃப் ஆக்டிவிட்டீஸ். பி சேஃப் in your home. Thank you children. Bye bye. Next video, basic concept of immunology 7.3.